காட்டலாம் எத்தனை வாட்டி பௌர்ணமிக்கெல்லாம் நான் காமிப்பேன். சரி சரி சொல்லிட்டு என்ன பண்ண 5 ஆச்சு ஒரே ரோதனை காமி காமி எடுக்கணும் ஆத்திரம்னா ஆத்திரம் இல்ல அந்த கல்லு தூக்கி அம்மா மயிரா போஸ் போட்டேன் மயிரா போன்னு போட்டேன். அவ்வளவுதான் கண்ணு மூஞ்சி நெக கண்ணு கூட மயில் தோங்குது. என்ன சொல்லி போடான்னு வந்து விட்டாங்க அந்த மொத்தம் மயிரா கன்றாட்டில் இன்னும் தோங்குதியா சவுரி முடிச்சு அவ்வளோ நல்ல கண்டுதான் அது இல்ல கட் பண்ண முடியாது மொழிகாரிய வீட்டு மொழிகாரிய வீட்டுல எங்க பேர 7 மாசம் அவனுக்கு கூட பெல்லா விட பேச எல்லாருக்கும் வந்து வீட்டுல பேரன் கேட்டி எல்லாரும் எல்லாரும் கூட எல்லாரும் வந்து ஒரு கல்லு போச்சு என்ன பண்ணு தெருங்கா போனா எங்களை பார்த்து நாய் குரங்கு வெளியிலே போவாங்க மொத்தமாக பயங்கரமா இருக்குது. சரி என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு 2வது கல் எடுத்து என்ன பண்றதுன்னா 2வது கல் இந்த மயிரெல்லாம் போடணும்னு ஒரு கல் போடுறேன். தீயில வெந்து போன மாதிரி மொத்தமா ஒண்ணு மொத்தம் பைக் எடுத்த மாதிரி மொத்தம் 2 கல் போச்சா ஒரு முடி கூட இல்லை கையில். அப்புறம் தெரிஞ்சப்பா ஒரே ஒரு முடி கூட இல்லாத நேரத்து என்ன இப்படி இருந்தாங்க இன்னைக்கு என்ன இப்படிக்கிறாங்க என்ன பண்றது. சரி 3வது கல் எடுத்து நாங்க முன்ன எப்படி என்னமோ அதே மாதிரி நிலைமைக்கு அந்த மாதிரி ஒண்ணு ஒரு கல் இதுதான் அந்த பொறாம சொன்னீங்க. மயிராப்போ பொறாம உதவாரு பொறாமன்னாவே மயிரா தான் போடும். அவங்க பாக்கியம் கொடுத்த வரம் என்னவோ அதான் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா? 4 லட்ச ரூபா வாங்கினாலும் அவன் 50,000 சம்பாதிக்கணும் நம்மளால ஆகும். என்ன கிடைக்கும் அதான் இறைவன் கொடுத்த வரம். ஓடுற தண்ணியில தண்ணி ஓடுது நாம நிறைக்கிற தண்ணியை குடிக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல ஓடுற தண்ணியில நமக்கு என்ன கைக்கு கிடைக்குதோ அதுதான் குடிக்க முடியும். அந்த இடத்துல ஓடுற தண்ணியில நீ குடிக்க முடியாது. நீ நினைக்கிற தண்ணியை குடிக்க முடியாது. ஓடுற தண்ணியில கையில எது கிடைக்குதோ அதான் குடிக்க முடியும். அவ்வளவுதான். நாட்டுல ஏதோ எத்தனையோ இருக்கும் எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கணும்னா ஆகாது இல்லையா? ஓடுற தண்ணி குடிக்க முடியுமா? நினைக்கிற தண்ணிய கிடைக்கிறது தான் முடியும். ஓடிக்கிட்டே இருந்தா நமக்கு எது கிடைக்குதோ அது கிடைக்கும். அதேதான் இந்த கதை நீ சொன்னது ரொம்ப நல்லதுதான். நல்ல உபதேசம் நல்லது. அதாவது என்ன நடந்ததுன்னா தர்மராஜா தம்பிமார்கள் எல்லாரும் பணத்துக்கு வந்திருக்கிறாங்க. 8வது ஆண்டா புதுசா வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல இந்த அம்மா தோழிமாரோட அப்படி போய் பார்வையிடுறான். ரொம்ப அழகான காடு ரொம்ப அழகா இருந்து அதை பாக்குற போது பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு என்னன்னா பூ மேலதான் இருக்கும் ஆசை. இந்த பூ வச்சா நல்லா இருக்குங்க, இந்த பூ நல்லா இருக்குது, அந்த பூ நல்லா இருக்குது, கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு காலம் ஒரு சின்ன வயசுல அந்த ஒரு ஆசை வரும். அதனால அந்த நதியில ஓடுற மலர்களை பார்த்து நம்ம ஒரு ஆசை இது எப்படியாவது நாம தெரியல கொண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பீமராஜா கிட்ட சொல்லலாம். என்னவா அந்த 5 பேர்ல பீமனை தேர்ந்தெடுக்கிறார் நம்ம. ஏன்னா திடமானவன் பலசாலி இல்லையா? மன தைரியசாலி. அவங்கிட்ட சொன்னோம்னா எடுத்தாந்துருவான். யாரால என்ன ஆகுமோ அதானே ஆகும். அதனால பீமசேனனை தேர்ந்தெடுக்கிறான். அவங்கிட்ட சொல்லணும்னு போயிருக்கிறான். என்ன நடக்குது பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல போறான்னு தெரியல.
நிக்கிறா யாரும் தெரியுதா இல்லையா சொல்லு யார் இந்த ஆள் என்ன ஒரே தப்பாரா இருக்கு ஆளே புரியல சொல்லு நீ யாருன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கலாம் தெரியாது வாடா போடான்னு ஐயா நீங்க யாரு நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் மரியாதை இருக்கணுமா இல்லையா நீ முதல்ல வாடா போடான்னு அப்புறம் பெரிய ஆளா முதல்ல எப்பவுமே விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறது ஐயா தெரியலையா பார்த்த முகமா தான் இருக்குது ஆனா எங்க பார்த்தோம் தெரியல கொஞ்சம் ஞாபகம் ஐயா சொல்லுங்க ஐயான்னு கேட்கலாமா ஐயா நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல ஆகையினால நீங்க யாருன்றதை நீங்க எனக்கு சொன்னாதான் தெரியும் என்னுடைய மார்பில் என்ன இருக்கின்றது தெரிகின்றதா பதக்கம் மார்பில பதக்கம் என்னது முடி பதக்கம் என்னது இந்த மாதிரி அடிக்கிறான் என்ன பேசுறான் பாரு கம்யூனிட்டி சாட்டியில வருகாத அந்த தண்டாயத்துல வருகணும் இந்த மாதிரி நான் வந்து வீட்டு போய் ஒரு லட்சம் ரூபாய் வீட்டு வாங்கிட்டேன் முத்து காட்டாம இதே மாதிரி தான் வச்சுக்கிறான் ஆமா மார்பில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் மார்பில சொல்லுவ இருக்கத்தான் பதக்கெல்லாம் மின்னுது கண் பார்வை கொஞ்சம் தெரியுதுயா சொல்றேன் கண் பார்வை பத்தி நான் சொல்லிடுறேன் அந்த கேட்டுக்கு பாரு அங்க இருக்கிற பொண்ணேடி பசங்க நல்லா தெரிஞ்சு எனக்கு இங்க கிட்டக்கிற ஆம்பளைங்க எனக்கு கண் தெரியும் அந்த மாதிரி கண் அதை விட தூரமா வேற பொம்பளை பசங்க தெரியுதா பக்கத்துல இருக்கிற ஆம்பளைங்க 18ல இருந்து 23 வரையும் அதுக்கு மேல வயசு இருந்தா பொம்பளை கூட தெரியல ஏன்னா எனக்கே 26 மார்பில் என்ன இருக்கின்றது பதக்கம் பதக்கம் இருக்குது பதக்கம் என்ன பதக்கம் தங்கப்பதக்கம் மந்திர கிரியை போல் அதில் பதக்கம் என்ன 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 அருமணி உணவே ஐயா அருமணி உணவே மந்திர கிரியை போல் கிரி என்றால் மலை மார்பில் பதக்கங்கள் மின்னுகின்றது பார்த்தாய் அல்லவா கிரி கிரி மலையே பதக்கமா போட்டு வச்சுக்கிறாங்க மலைய கிரி என்றால் என்ன மலை மலையையே மாலையாக பதக்கமாக அணிந்து கொண்டிருப்பவன் அவ்வளவு பெரிய உடலோடி கொண்டு அரசாலை இப்போது புரிகின்றன யார் என்று நான் சொன்ன சொல்லுக்கு படிகளெல்லாம் மறந்து கொண்டிருக்கின்றது என் வீட்டுல போய் நான் சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு வச்சுக்கிறீங்களா என்ன பண்றாங்க எல்லாரும் சம்பளம் வாங்கி என்ன ஆச்சு தெரியுமா மூடு கட்டலாம்னு சொல்லிட்டு கடகால் போட்டேன் எல்லாரும் பண்றது தானே கடகால் போட்டேன் இவன் சம்பளம் என்ன அவ்வளவு சம்பளம் வந்தா சம்பளம் சரி, எப்படியோ ரூம் கட்டலாம்னு பார்த்தா ஏம்மா, 4 அடி அகலத்துக்கு நாலடி மொத்தமே 4 அடி அகலமா இந்த பக்கம் 1 அடி செவுரு அந்த பக்கம் 1 அடி செவுரு நடுவுல 4 அடி மொத்தமே 4 அடி மொத்தமே செவரோட 4 அடி ஒன்றரை ஒன்னே கால்
உங்க அம்மா மேல நான் பார்த்துக்கிறேன். இடம் இங்க சின்ன இடம் சின்ன இடம் அந்த அடிக்க ஒரு 3 அடிக்குது பாரு. அதுக்கு மேல நீங்க பார்த்துங்கடா ஒருத்தரான்னு. என்னுடைய சிந்தை எப்படி தெரியுமா? என்னுடைய சிந்தை மாறினால் சிந்தை மிக காய்விட்டு கழித்து கட்டாரி கொண்டு நீ அந்த பக்கம் போவாத, நீ டீ கூட கொடுக்காத, பரவாயில்ல. அதுதான் சொல்லினுங்கிறான். எப்படி என்னுடைய தேகத்தை பார்த்தாயா? எப்படி இருக்கிறது? கருமலை போலவே கருத்த தேகமுடனே
பெரியப்பா புள்ள. நான் யார்? நான் யார்? துரியோதனன் பெரியப்பா புள்ள. பீமசேனன். ஆமா. பீமசேனன். எனது பெயரை நான் வைத்துள்ளாய். நன்றாக இருக்கட்டும். இந்த துரியோதனன் என்னுடைய பெரியப்பா மகன். பங்காளி ஆ, பங்காளி ஒரு நாள் சுற்றி பார்க்க வர சொல்லி அவங்களுடைய அவர்கள் கட்டிய அரண்மனை மணிமண்டபத்தை காண வர சொல்லி அவனுடைய மாமன் சகுனியை வைத்து கபடு சூது ஆடி சூதாடி எங்களுடைய நாடு நகரங்களை எல்லாம் பறித்துக் கொண்டான். பறித்துக் கொண்டான். உப்பு சட்டி சட்டி கொண்டா அண்டா கொண்டா எல்லாத்தையும் பறித்துக் கொண்டான். சட்டி கூட குடியிருந்தாங்க உப்பு சட்டி மரபோடு கூட பிள்ளை கொண்டான் அல்லவா? சரி, இருங்க இருங்க. அது மட்டுமல்லாமல் 13 ஆண்டுகள் வனவாசம் செய்தால் பிறகு நாடுகளை திருப்பி தருகிறேன் என்று சொன்னார். சொன்னார்கள். 7 ஆண்டுகள் சரி, காடு காடாய் திரிந்து வந்தோம். வந்தோம். எல்லோரும் என்னுடைய குடும்பம், என்னுடைய அண்ணன் தர்மராஜன், நான் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் ஐவருக்கும் தேவையாகிய பாஞ்சாலியும். ஏய், சோறாய் பொறுக்கால் ஒண்ணு இல்லவையா ஏய், எனக்கு உள்ள ஆத்திரம். ஏய், ஏய், துரியோதனா! துரியன் செய்த வஞ்சகத்தால் இறந்தான வானை என்று
இந்த கதையினாலே தண்ணீரை தொப்பென ஜலமதை தொப்பென ஜலமதை தண்ணீர் ஓடுகிறது அல்லவா காட்டில காட்டிலே உள்ள ஆற்றிலே இந்த கதையினால் அதை அடித்து தொப்பென ஜலமதை தொப்பென ஜலமதை தொப்பென ஜலமதை அப்போது மட்டும் அழுகுவேன் என்க தண்ணி மேல இருந்தது அடிச்சாங்க மேல வந்து தண்ணி இன்னைக்கு 1000 அடி ரிப்போர் போட கூட தண்ணி வரல இப்படிதான் ஆச்சுங்க இருக்கணும் அடிக்க தண்ணியா இருக்குது பூமியில இல்ல இப்போ அதுதான் என்றோ நாளை என்ன சொல்றான் தெரியுமா? துரியோதனனை அழிக்காம என் கையால தண்ணி நான் குடிக்கிறது இல்லைன்றான். குடிக்கிறது அந்த தண்ணி எப்படி எடுக்கிறான் அதான் சொல்றேன். என்ன கதையினால் அடிக்கிற போது அந்த தண்ணி வந்து மேல எழுதுல, அப்ப நான் நிமிர்ந்து அந்த தண்ணி அழுந்துவேன். கதையினால் அடிக்கிற போது தண்ணி மேல எழுப்போம், அப்படி குடிப்பேன். அது அவனை அழிக்கிற வரைக்கும் நானு என் கையில தண்ணியை தொட்டு குடிக்கிறது இல்லைன்னு சபதம் செய்திருக்கிறான். இது நடந்தது அவங்க காலத்துல எல்லாம் தண்ணிக்கு பந்தயம் இல்லை. நீ இப்ப கதை பேசிங்க. அது எப்போ அப்பெல்லாம் நீருக்கு பந்தயம் இல்லை, இப்பதான் நீர் இல்லை. அதனால அந்த ஆள் ஓடுற தண்ணியில கதையில அடிச்சு அந்த அடி அடித்த அடியில மேல எழுப்புது பாரு. அந்த தண்ணியை நான் அண்ணாந்து பார்க்கிற போது அது என் வாயில வந்து விழுந்து அப்படி குடிக்கிறான். அது விஷயம் சொல்லல. அவன் அப்படி ஒரு சபதம் விடுத்தேன். துரியோதனன் அழிக்காத தண்ணி எடுத்து கையில குடிக்கிறது இல்லை, அப்படி ஒரு சபதம். அப்படியே நான் விடுத்தேன் அந்த சபையில